ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேரன் அண்ணனை சோழன் திட்டுனது அவருக்கு அது பெருசாகவே தெரியலை. நம்ம நிலாவும் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் திரும்ப வீட்டில் அதை மறந்துட்டு வேறு எதையாவது பேசுவாருன்னு பார்த்தா திரும்ப என்ன காசை வாங்கி கொடுத்துட்டியா வச்சுட்டியானே சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் என்ன செய்கிறாருன்னு பார்த்திங்கன்னா பல்லவனுக்கு எல்லாமே செய்கிறாரு வைக்கிறாரு. சோழன் பேசுகிறத காதுலேயே வாங்கலைன்னொன்னையுமே ஏனே எல்லாரும் சொல்கிற மாதிரி நீயும் என் மேலே கோவமாக இருக்கியானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கோவமாக இருக்கிறது தெரிஞ்சோடனே அண்ணே நான் சத்தியமாக அந்த மாதிரி நினைக்கலனே. நிலா அவ்வளோ வசதியான பொண்ணு, இவ்வளோ சாஃப்டான பொண்ணு, எனக்கு கிடைச்ச ஒரு தேவதைன்னு கூட வச்சுக்கணே. அவள் என் கூட இருக்கதே என்னால் மனசார நம்ப முடியலை. ஏதாவது ஒரு பிரச்சனை அவள் போயிட்டாருன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே இங்கே வாடாச்சோளா, நான் உன்னைய காட்டிலையும் நிலா பொண்ணை வேறு இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குற அளவுக்கு நான் விட மாட்டேன். இல்லை நீயே யோசித்து பாரு, நிலாவுக்கு நான் கஷ்டம் கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி அண்ணே சொல்கிறாரு. சொன்னோன்னையும் நான் நிலா அவர் எவ்வளோ வசதியானவர், பேமெண்ட் எப்படி கொடுக்குறவர், அவருக்கு நான் எத்தனை கட்டடம் பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நிலாவுக்கு அந்த ப்ராஜெக்டே வாங்கி கொடுத்தேன். நிலாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நிலா காசு கேட்குறாங்க, நான் போய் சொல்லிடுவேன்ல, அதுக்குள்ளே நீ முந்திக்கிட்டு எதுக்குடா வார அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் பேசி சால்வ் ஆகிக்கிட்டு இருக்கே. பார்த்தீங்கன்னா சந்தா ஃபோன் பண்ணி என்னால் இருக்க முடியல, உங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்தாங்களா, ஆனால் இப்போ 6 மாதம்லாம் கிடையாது, 3 நாளில் எனக்கு கல்யாணம் வைக்கிறாங்க, உங்களால் எவ்வளோ இதாக முடியுமோ என்னை கூட்டிகிட்டு போயிருங்களேன்ட்டு அழுது கெஞ்சுறாங்க. இவ்வளவு நாள் சாப்பிட்டாவே பார்த்த சேரனன்னு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக உக்கிரமாக இருக்கார். இனிமேல்லாம் பொறுக்க முடியாது. அவங்க 6 மாதம் டைம் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல இங்கே கல்யாணம் வைக்கிறாங்க. இனி நம்ம போய் சந்தாவை தூக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாரு. இனி வேங்கை ஒரு புயலோடு கிளம்புகிறது. இதோட நாடகம் முடிகிறது.